எக்ஸாம்பிள் 9.8 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. இன்டகிரேஷன் 0 to π/3 secant x tan x divided by 1 plus secant square x dx. இது எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், கீழே உள்ள ஒரு டேர்மில் ஏதாவது ஒரு டேர்ம் எடுக்கிறோம், அது டினாமினேட்டரில் 1 plus secant square இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு டேர்ம் எடுக்கும்போது அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்னது நியூமரேட்டரில் வருது. அப்படிங்கும்போது என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போகலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம இப்போ என்ன எடுத்துக்கிறோம், சப்ஸ்டியூஷன் t is equal to secant xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? secant ஸ்கொயரை முழுசாக எடுக்கல, secant xை மட்டும் எடுக்கிறோம். ஏன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, secant x tan x dx. அதாவது secant x tan x, secant டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு, secant x tan xன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த நியூமரேட்டர் டேர்ம் ஃபுல்லாகவே வந்துடுது நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு சால்வ் பண்ணவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது லிமிட்ஸே அது மாறும் இல்லையா, அதனால் அந்த லிமிட்ஸையும் மறக்காமல் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது எக்ஸினுடைய லிமிட், இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் எக்ஸினுடைய லிமிட்டு. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டீயாக மாற்றிருக்கிறதுனால டீயோட லிமிட்டுக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0ன்னு லிமிட் இருக்கும்போது டீயோட லிமிட் என்னவா ஆகும் அப்படிங்கிறது நம்ம எங்கே கொண்டு போய் பண்ணி நம்ம அதை மாற்றணும் அப்படின்னா, நம்ம சப்ஸ்டிடியூஷன் ஒன்று எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக இதுன்னு அந்த இடத்துல கொண்டு போய் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அப்போ secant 0 அப்படின்னு எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 0ன்னு போட போகிறோம். எங்கே இப்போ 0 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது secant 0வோட ஆன்சர் என்ன நம்மளுக்கு 1. ஓகேவா? அப்போ டீயோட ஆன்சர் என்ன வந்துச்சு 1. அப்போ லோயர் லிமிட் என்னது நம்மளுக்கு 0க்கு பதிலாக 1ஆக மாறிடுச்சு. அதே மாதிரி அப்பர் லிமிட் எடுத்துக்கங்க. அப்பர் லிமிட் என்னது π/3. அதை கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம், திருப்பி நம்ம சப்ஸ்டியூஷன் என்னன்னு எடுத்துமோ அந்த இடத்துல கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக π/3ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். அப்போ secant π/3. secant π/3னா என்னது, secant 60 டிகிரி. secant 60 டிகிரிங்கிறது என்னது, காஸ்னுடைய தலைகீழ இல்லையா, cos 60 டிகிரிங்கிறது 1/2, secant 60ங்கும் போது என்ன ஆகிடும் 2, அப்படியே தலைகீழ மாறிடும். அப்போ π/3 வர இடத்துல என்ன ஆகிட போகுது நம்மளுக்கு 2ன்னு மாறிட போகுது. இப்போ இந்த புது இன்டகிரேஷன் எப்படி இருக்க போகுது நம்மளுக்கு, இன்டகிரேஷன் 0க்கு பதிலாக இன்டகிரேஷன் இல்லைன்னா இப்படி எழுதிங்க, 0 to π/3 secant x tan x dx divided by 1 plus secant square x. இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறுது, 0க்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு 1, π/3க்கு பதிலாக 2, 1 to 2 இன்டகிரேஷன் 1 to 2. இந்த secant x tan x dxக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், dt போட போகிறோம். டிவைடட் பை 1 plus secant xக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம், tன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே secant ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன போட போகிறோம், t ஸ்கொயர்னு போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்னோட இன்டகிரேஷன் இது மாதிரி மாறிடுச்சு. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், dx divided by x square plus a square. ஃபார்முலாவெலாம் சைடில் எழுதிடணும். dx divided by x square plus a square என்னது 1/a tan inverse of x by a. எல்லா ஃபார்முலாஸையும் சைடில் எழுதிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாமல் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்கணும். சப்ஸ்டியூஷன்லாம் கரெக்டாக வரிசையில் எழுதிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இந்த இன்டகிரேஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். 1/aக்கு பதிலாக என்னது 1 ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 1 ஸ்கொயர்னால a வந்து 1. ஸோ 1/1 tan inverse of x by 1. எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது, இங்கே t இருக்குல்ல, t/1. திருப்பி லிமிட்ஸை அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். லிமிட் என்னது 1லேருந்து 2. ஸோ 1/1ங்கிறது 1 தான். ஓகே, அதை விட்டுடலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் பண்ணுவோம், அடுத்தது மைனஸ் லோயர் லிமிட். ஓகேவா? tan inverse of எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் அங்கே நம்ம என்ன போட போகிறோம், 2 போட போகிறோம். ஓகேவா? ஒரு இடம் தான் இருக்குது இந்த இடத்துல t. ஓகே, 2 போட்டாச்சு. tan inverse of 2. 2/1ங்கிறது 2 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் லோயர் லிமிட் tan inverse of இங்கே 1 இருக்குது. ஸோ 1 divided by 1. 1/1ங்கிறது 1 இல்லையா, tan எப்போ 1 கிடைக்கும், π/4 அப்போ 1 கிடைக்கும். ஸோ இங்கே tan inverse of 2 அப்படியே வச்சிங்க. இதுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், π/4ன்னு தெரியும். tan inverse of 1ங்கிறது π/4 நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகே.